இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னா நல்ல தீர்ப்பு. இதுவும் 6th ஓல்டு புக்கில் இருந்த பாட புத்தகத்தில் இருந்த ஒரு கதை தான். சோழ நாட்டை கரிகாலன் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவர் சிறு வயதிலேயே மன்னராகி விட்டார். இளமையிலேயே சிறந்த வீரராகவும் கூர்மையான அறிவுடையவராகவும் திகழ்ந்தார். மாணிக்கம் என்பவர் சோழ நாட்டில் வாழ்ந்த ஒரு விவசாயி. அவருக்கு சொந்தமான ஒரு நிலத்தை முத்து என்பவர் விலை கொடுத்து வாங்கினார். அந்நிலத்தில் முத்து வீடு கட்ட நினைத்தார். வீடு கட்டும் வேலைகள் தொடங்கின. கடைக்கால் எடுக்க பூமியை தோண்டினார். அப்போது அந்நிலத்தில் ஒரு புதையல் கிடைத்தது. புதையலில் இருந்தவை அவ்வளவும் பொற்காசுகள். முத்து அப்புதையலை எடுத்தார். ஆனால் அதை தாம் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. அது தமக்கு சொந்தமானது அன்று என்று கருதினார். எனவே அந்நிலத்தை விற்ற மாணிக்கத்தை தேடி போனார். புதையலை மாணிக்கத்திடம் காட்டி அது அவருக்கே சொந்தமானது என்றும் அதை அவரே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் மாணிக்கம் புதையலை வாங்க மறுத்துவிட்டார். நிலத்தை விற்றுவிட்டதால் இனி அதில் தமக்கு எவ்வித உரிமையும் இல்லை என்றார். என்ன ஆச்சரியம்! இக்காலத்தில் ஒரு காசுக்கு கூட சண்டை நடக்கிறது. ஆனால் இருவருமே அப்புதையலை எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்கிறார்கள். நல்ல குணம் வாய்க்கப்பெற்ற அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அன்றோ? புதையல் கிடைத்தது பெரிதாய் தெரியவில்லை. அதை யார் எடுத்துக்கொள்வது என்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. இதை எப்படி தீர்ப்பது, யார் தீர்ப்பது? இப்பிரச்சனைக்கு சரியான தீர்வு காண அரசரை நாடலாம் என முடிவு செய்து அரண்மனைக்கு சென்றனர். அங்கு அரசரை பார்த்தனர். அரசரோ வயதில் மிகவும் இளையவராக இருந்ததால் இருவரும் திகைத்து நின்றார்கள். தங்கள் வழக்கை அவரிடம் கூற தயங்கினார்கள். இவருக்கு போதுமான அனுபவம் இருக்குமா? நன்றாக விசாரிப்பாரா? நல்ல தீர்ப்பு வழங்குவாரா? இப்படி இருவரும் எண்ணினார்கள். இங்கு வந்து சிக்கிக் கொண்டோமே என்று விழித்தார்கள். இதை வெளியில் சொல்லவும் அஞ்சினார்கள். என்ன செய்வார்கள் பாவம்? மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவித்தனர். இருவரும் திகைப்பதை அரசர் பார்த்தார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமன்றோ? அவர் நிலைமையை புரிந்து கொண்டார். நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என அவர்களை நம்ப செய்ய வேண்டுமே, என்ன செய்வது என யோசித்தார். உங்கள் வழக்கை நாளை ஒரு முதியவர் விசாரிப்பார் என்று கூறி வழக்கை மறுநாளுக்கு தள்ளி வைத்தார். வந்தவர் இருவரும் திருப்தி அடைந்தனர். போன நம்பிக்கை திரும்பி வந்தது. புது நம்பிக்கை பிறந்தது. மறுநாள் பொழுது விடிந்ததும் முத்துவும் மாணிக்கமும் அரண்மனைக்கு வந்தனர். நீதிபதியாக அங்கு ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர் காணப்பட்டார். வழக்கை கொண்டு வந்த இருவரும் அவரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். பெரியவர் முத்துவை பார்த்து, உங்கள் வழக்கு என்ன? முழு விவரத்தையும் சொல்லுங்கள் என்றார். முத்து, ஐயா, நான் மாணிக்கத்திடம் ஒரு நிலத்தை விலை கொடுத்து வாங்கினேன். அதில் ஒரு புதையல் கிடைத்தது. நான் நிலத்திற்கு மட்டும்தான் விலை கொடுத்தேன். எனவே நிலம் மட்டும்தான் எனக்கு சொந்தமானது. இந்த புதையல் எனக்கு சொந்தமில்லை. ஆகையால் இதை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்றார். பெரியவர் மாணிக்கத்தை பார்த்து, உம்முடைய பதில் என்ன என்றார். மாணிக்கம், நான் நிலத்தை அவருக்கு விற்றுவிட்டேன். அதனால் அதில் மரமும் இருக்கும், செடியும் இருக்கும், பொன்னும் இருக்கும், பொருளும் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எல்லாம் நிலத்தை வாங்கியவரையே சேரும். அதில் எனக்கு உரிமை இல்லை என்றார். பெரியவருக்கு அவர்களுடைய பேச்சு வியப்பை அளித்தது. சான்றாண்மை மிக்க இத்தகைய நல்லவர்கள் தம் நாட்டில் வாழ்வதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். நன்றாக யோசித்தார். ஒரு முடிவுக்கு வந்தார். முத்துவிற்கு ஒரு மகனும் மாணிக்கத்திற்கு ஒரு மகளும் இருப்பதை விசாரித்து அறிந்தார். அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கும்படி சொன்னார். புதையலை மணமக்களுக்கு திருமண பரிசாக வழங்கும்படி தீர்ப்பு கூறினார். ஆ, எவ்வளவு நல்ல தீர்ப்பு! முத்துவிற்கும் மாணிக்கத்திற்கும் மகிழ்ச்சி பொங்கியது. நீதிபதியாக இருந்த பெரியவருக்கு நன்றி தெரிவிக்க விரும்பினர். ஆனால் அங்கு பெரியவரை காணும். பெரியவர் ஒட்டு தாடியும் மீசையும் நரைத்த முடியையும் கழற்றி கொண்டு இருந்தார். பெரியவர் வேறு யாருமல்ல, சிறுவராக இருந்த கரிகாலன் தான் என்பதை அவர்கள் அறிந்து பெரிதும் மகிழ்ந்தார்கள். மன்னரை புகழ்ந்தார்கள். மகிழ்ச்சியுடன் தங்கள் வீடு சேர்ந்தார்கள். மன்னர் தீர்ப்பின்படி தங்கள் மக்களின் திருமணத்தை நடத்தி புதையலை அவர்களுக்கு பரிசாக கொடுத்து மகிழ்ந்தார்கள். ஸோ இதில் நமக்கு என்ன
கருத்து வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவ்வளவு நேர்மையான மக்கள் வாழ்ந்த தமிழ் சமூகத்தில தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்த வந்து எடுத்துக்கலாம். இப்ப ஈவன் ஒரு ₹1 கீழ கிடந்தா கூட யாரும் விடமாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சமுதாயத்தில நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு வந்து இப்ப இருக்கிற நம்ம பீப்பிள மட்டும் தப்பு சொல்றோம் அப்படின்னா, அதுவும் ஒரு தப்பு தான். ஏன்னா, அந்த அளவுக்கு விலைவாசிலாம் அதிகமா ஆயிருச்சு. அந்த காலத்துல சிறந்த கரிகாலன் உட்பட சிறந்த மதிக்கத்தக்க மன்னர்கள் இருந்தாங்க. அவங்களோட வரியா இருக்கலாம், அவங்களோட வளமான அந்த நெல் அறுவடை, ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய திறன், நாட்ல எல்லா வளங்களையும் எல்லாரும் அனுபவிக்கிறது, இப்படி எல்லாத்துலயுமே அவர் வந்து சமத்துவத்த ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஸோ, அங்க மக்களுக்கு வந்து ஒரு பேராசையோ, ஒரு பொறாமையோ எதுவுமே இல்லாம ரொம்பவே நல்ல மக்களா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த காலத்துல நம்ம அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியல. இந்த நாட்லன்னு இல்ல, எந்த நாட்லயுமே அது இல்ல. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.